கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 49வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். 6வது போதக சங்கீதம். பொதுவாக சங்கீதங்களில் ஆண்டவரை துதிப்பது, பாடுவதும் போற்றுவதுமான சங்கீதமாய் இருக்கும். ஆனால் 49, 50வது சங்கீதங்கள் நமக்கு போதிக்கிற சங்கீதமாய் இருக்கிறது. இதில் மொத்தம் 20 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த உலகத்துல மிகவும் கனம் பொருந்தினவனாய் இருந்தும் ஆண்டவரை குறித்ததான அறிவு அவனுக்கு இல்லை என்றால் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் ஐஸ்வர்யத்தை குறித்து மிகவும் அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நீதிமொழிகள் 11:4 சொல்லுகிறது, கோப ஆக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று. அதேபோல் லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். 19வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான் என்று. அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் அருகே அந்த தரித்திரன் அமர்ந்து கொண்டு அவன் மேசையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை அவன் சாப்பிட்டு அவனுடைய பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு ஒரு நாள் அந்த தரித்திரன் மரித்து ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்படுகிறான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானும் அதே போல் மரித்து ஒரு நாள் அடக்க பண்ணப்படுகிறான். ஆனால் அவன் பாதாளத்தில் கொண்டு போய் விடப்படுகிறான். அன்றைக்கு அவனுடைய ஐஸ்வர்யமோ அவனுடைய பதவியோ பட்டமோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனமோ அவனை அன்றைக்கு காப்பாற்றவில்லை. ஆனால் லாசரு என்று பெயர் கொண்ட அந்த தரித்திரன் அவன் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஏனென்று பார்த்தால் லாசரு ஆண்டவரை அறிந்திருந்தான். நிச்சயம் அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்திருப்பான். ஆண்டவர் இதை ஒரு கதையாய் சொல்லவில்லை, லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவன் பெயர் லாசரு என்று சொல்லப்பட்டால் நிச்சயம் இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவமாய் இருக்கும். அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை அறிந்தும் அறியாதது போல அவனுக்கு இருக்கிற இந்த உலகத்துல பேரு, புகழு, ஐஸ்வர்யம் இது எல்லாம் அவன் கண்களை அவன் வாழ்நாட்களில் மறைத்து விட்டது. அதனால்தான் அன்றைக்கு அவன் பாதாளத்தை நோக்கி அவன் முடிவு சென்றது. ஆனால் அந்த தரித்திரனுடைய முடிவு ஆபிரகாம் மடியில் இளைப்பாரி கொண்டிருந்தது. என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு நான் தயவாய் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல நம்ம வாழும் வரைக்கும் தான் இந்த பணமும் பட்டமும் பதவி இது எல்லாவற்றும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். அவருடைய கோப ஆக்கினை நம்ம மேல இறங்கி வரும். அதற்கு நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமேயானால் இயேசுதான் வழி. நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை அறிகிறதான அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்து ஆண்டவரை குறித்ததான அறிவு நமக்கு இல்லை என்றால் அழிந்து போகிற மிருகத்திற்கு நம்ம ஒப்பாய் இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளுடைய முடிவு நிச்சயம் அழிந்து போகும். அது இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் தான் நிலைத்திருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய முடிவு பரிதாபமாய் போய்விடும். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலைகளை இருப்பீர்களானால் உங்களுடைய நோக்கம் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினைக்கும் நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் அந்த லாசரு எப்படி ஆபிரகாமுடைய மடியில இருந்தாரோ அதே போல் ஒரு நாள் நாமும் ஆபிரகாம் மடியில இளைப்பாரி கொண்டிருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் அறிந்தும் அறியாதது போல் இருந்த எல்லா தவறுகளையும் என் தேவன்
நீர் மன்னிக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல இருக்கிற பேரோ புகழோ பட்டமோ பதவியோ ஐஸ்வர்யமோ எங்களுக்கு உதவவே உதவாதப்பா. உம்முடைய ரட்சிப்பு மாத்திரமே எங்களை நியாய தீர்ப்புல இருந்து விலக்கி காத்து கொள்ளும் ராஜா. இன்றைக்கு நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் என் தேவன் நீ அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களை ரட்சித்து உம் அண்டையில சேர்த்து கொள்ளும்படி காய் செபிக்கிறோம் அப்பா. நியாய தீர்ப்பு நாளன்று அப்பா, உம்முடைய ஆக்கினை தீர்ப்பு நாளன்று நாங்கள் ஆபிரகாம் மடியில இளைப்பாற வேண்டும் அப்பா. அதற்காக உம்முடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட பேசியிருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆண்டவருடைய வருகை என்றும் அவருடைய நியாய தீர்ப்பும் என்றும் அவருடைய நியாய தீர்ப்பன்று நம்ம பிழைத்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.